இந்த படம் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி விட்டுரும் அப்படின்னு தோணுச்சா? தோணுச்சு சார். தோணுச்சு. தோணுச்சு. ம். 100% தோணுச்சு. அது என்னன்னா, அந்த சீன்ஸ் எடுக்கிறப்ப நான் டைலாக் பேசுகிற அந்த டைலாக் டெலிவரி என்னோட பாடி லாங்குவேஜ் டோட்டலாக என்னை மாற்றி அந்த படத்தை திரைக்கதை ஒரு சீனில் நான் பேசுகிறப்ப சொல்கிறா தப்பு தாண்டா, தப்பு தான், பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த தப்பு தானே, ஒரு சாரி கேட்டால் முடிஞ்சு சார், அந்த சாரி கேட்க மாட்டேங்கிறேன். கடைசியில் இருக்க ஒரு பிசி உழைப்பு உயர் ஆஃபீஸருங்க ஒரு நல்ல உதவி தான் பண்ணியிருக்கேன். அதை தெரிஞ்சு இருந்தாலும் அந்த அவங்க பார்வையில் இவன் தப்பு ஒன்று பண்ணிட்டேன், பர்மிஷன் இல்லாமல் அவனாக ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டேன், பண்ணக்கூடாது, ரூல்ஸை மீறி ஒன்று பண்ணிட்டேன், அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கூட இவங்க இவ்வளோ கரெக்டாக அவங்க இதில் கரெக்டாக இருக்காங்க, ஆனால் அவன் மனதில் கரெக்டாக இருக்கேன். அப்போ இவனுக்கு அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அது எல்லாமே செய்கிறேன், செஞ்சு முடிச்சுட்டு அவனை அந்த தப்பை உணரணும்னு நினச்சி அவளை பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்போ சொல்கிறான், அந்த இப்போ தப்புதான்னு சொல்கிறப்ப தப்பு தான் சார், ஆனால் அவங்களுக்கு நம்ம செய்யாமல் யார் சார் செய்வோம். மறுபடியும் எனக்கு அவன் சாரி கேட்க மாட்டேங்கிறேன். இந்த சீனை எடுக்கிறப்ப எனக்கு என்னடா அந்த கேரக்டர் எனக்கு அவ்வளோதான் இருக்குது, எலிவேட்டர் பயங்கரமான கேரக்டராக இருக்குது. என்னைய டோட்டலாக என்னை புதுசாக பார்க்குறேன். என்னை அந்த மாட்டில் பார்க்குறப்போ என்னுடைய வாக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அவர் நடைய மாற்றுவார். ஆமாம் 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 ஆமாம். ஒரு எமோஷனல் இருக்கிறப்போ உங்கள் பாடி நம்ம எந்த அளவுக்கு இருக்கும், கோவத்தில் இருக்கப்போ நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த உலகமே வேணான்னு ஒருத்த போய் படுத்தாண்டா அவன் எப்படி படுத்து கிடப்பேன். ஆமாம் ஆமாம். அதான் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் கொஞ்சம் இப்போ அடுத்தடுத்த படங்களை ஓரளவுக்கு நான் சில டேரக்டர்களை நான் திருப்திப்படுத்தி போயிருந்தா எனக்கு நான் விடுதலை இல்லை. எனக்கு அது படம் சொல்கிற விட ஒரு 1 வருஷம் நல்ல ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான். நான் இதான் உண்மை. நான்